ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்கிற கண்டின்ற ஒரு நகரத்தில் வந்து இருக்கும். ரொட்டி, தால், ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி. என்ட்ரி டிக்கெட் வந்து 300 ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. அம்புலுவாவா டவருங்க. நல்ல வியூ இருக்குமா அந்த டவர் மேலே ஏறி பார்த்தா. மேலே ஏறி வந்தது கம்ப்ளீட்லி ஒர்த்து. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கேனி. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீலங்காவில் இன்றைக்கி நமக்கு 3வது நாளுங்க. ஸ்ரீலங்காவுடைய சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்கிற கண்டின்ற ஒரு நகரத்தில் வந்து இருக்கும். நேற்று நைட் வந்தோம் இங்கே. இதுக்கு போன எபிசோட்ஸ்லாம் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். சிக்ரியா பார்த்தோம் நம்ம முதல் நாள். அதுக்கப்புறம் நேற்று கண்டியில் சில இடங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு கண்டியில் மற்ற இடங்களை பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பி ஸ்ரீலங்காவுடைய ஊட்டின்ற அழைக்கப்படுற எலாக்கு வந்து போக போகிறோங்க. நம்ம டிரைவர் வந்து கீழே வந்துட்டாரு. நம்ம ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு போய் டிரைவரை மீட் பண்ணுவோம். மற்ற விஷயம்லாம் வந்து நம்ம காரில் பேசலாம். இந்த எபிசோட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது. சரி வாங்க நம்ம கீழே போகலாம். இதாங்க நம்ம நேற்று நைட் ஸ்டே பண்ண ரூமு. நல்ல ரூம் ஆக்சுவலி. நல்ல வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன பால்கனி இருக்கு. சரி, ஓகே, நம்ம கிளம்பலாம் வாங்க. சரிங்க, ரூம் செக் அவுட் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்தேன். ரூம் செக் அவுட் பண்ணும்போது உங்களுடைய ரூம் ரேட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூடட் அப்படின்னாங்க. சரி சாப்பிட்டுடலாம், இங்கே போகிற வழியில் நிறுத்த வேணாம், அது வேறு டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு உட்காந்துட்டாங்க. ஸ்ப்ரெட் வந்து சூப்பராக இருக்குது. ஸ்ரீலங்கன் ஆப்ஷன்ஸும் இருக்குது, சில வெஸ்டர்ன் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நான் ரெண்டுத்தையும் கலந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு. ரொட்டி, தால், ஸ்ரீலங்கன் சிக்கன் கறி, அப்புறம் ஆம்லெட் எடுத்திருக்கேன், சாசேஜ் இருக்குது, அப்புறம் பிரெட், பட்டர் அண்ட் ஜாம், ஒரு பனானா எடுத்திருக்கேன், ஒரு ஜூஸ். ஓகேங்க, சாப்பிட்றோம். நம்ம டிரைவர் வந்துட்டார் ஆக்சுவலி. ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சு கிளம்பியாச்சு. இங்கேருந்து செம வியூங்க நம்ம ஹோட்டல் வெளியில இருந்து. இங்கே பாருங்க, இதான் நம்ம நேற்று நைட்டு ஸ்டே பண்ண ஹோட்டலு. அங்கேருந்து வியூ பார்த்தீங்கன்னா செம வியூங்க. சரிங்க, ஓகே, லக்கேஜ்லாம் ஏற்றியாச்சு, நம்ம அப்படியே கிளம்பலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வியூ பாயிண்ட் போகிறோம்னு நினைக்கிறேன். ஒரு ஒயிட் புத்தா ஸ்டாச்சு. ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த புத்தா ஸ்டாச்சு நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். அங்கேருந்து பார்த்தா கீழே நல்ல வியூ இருக்குமா. சரி, ஃபர்ஸ்ட் அங்கே தான் போகிறோம். அதுக்கப்புறம் டீ எஸ்டேட் இருக்குன்னு நினைக்கிறேன். டைம் எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா நம்ம ட்ரெயின் பிடிக்கணும். 12:30 மணிக்கு நமக்கு நுவரெலியாலேருந்து ட்ரெயின் எல்லாக்கு. டைம் 9:15 ஆகுது, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னென்ன விஷயம் பார்க்க முடியுதுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் ட்ரெயின் ஸ்டேஷன். வாங்க போகலாம். ஓகேங்க, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பான கண்டி வியூ பாயிண்ட் பிக் புத்தா ஸ்டாச்சு வந்தாச்சு. டிக்கெட்டும் வாங்கியாச்சுங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 300 ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. டிக்கெட் வாங்கியாச்சு. புத்தர் இங்கேருந்து தெரிகிறாரு, பிரம்மாண்டமாக இருக்கார் புத்தர். நம்ம அப்படியே மேலே போவோம். மேலேருந்து செம வியூவா கண்டியோட டவுன் ஃபுல் வியூ பார்க்கலாம் போல இருக்கு. சரி, நம்ம அப்படியே மேலே போவோம் வாங்க. புத்தர் பாருங்க எவ்வளோ அம்சமாக இருக்காருன்னு. கண்டி நகரத்தை பார்த்தபடி உட்காந்துட்டு இருக்காருங்க புத்தர். எவ்வளோ பெரிய புத்தர் சிலைங்க இது. பா, ஒரு சின்ன கோயில் மாதிரி வச்சிருக்காங்க இங்க உள்ள. பா, கண்டி லேக்குங்க அது. நம்ம நேற்று அங்கே போயிருந்தோம். இங்கே ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட் இருக்கு. செம வியூங்க இது. சரி, அவங்க நம்ம மேலே ஏறி போவோம், இன்னும் பெட்டர் வியூ கிடைக்குமா. கண்டியே ரொம்ப அழகான நகரங்க. ஒரு மாதிரி பள்ளத்தாக்கில் இருக்க மாதிரி இருக்கு இந்த நகரமே. வெதரும் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கு. ரொம்ப வெயில் இல்லை, குளிரும் இல்லை, ஒரு டீசன்ட் வெதரு. நல்லா காற்று அடிக்குது மேலே ஏறி வந்தா. பா, மேலே ஏறி ஏற சரியான வியூங்க. இங்க பாருங்க, மேலே ஏறி வந்தாச்சுங்க. அமேசிங் வியூ. இங்கேருந்து காட்டுறேன் பாருங்க, சரியான வியூங்க.
கண்டி லேக் தெரியுதுங்களா? அதான் கண்டி லேக்கு. ஓகேங்க, இந்த புத்த டெம்பிள் பார்த்து முடிச்சாச்சு. இதோட பேர் வந்து பைரவ கந்த டெம்பிள்ங்க. இங்கே கண்டிக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம். ஸோ இது பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு டவர் ஒன்று இருக்கான். அந்த டவர் தான் நெக்ஸ்ட் போய் பார்க்க போகிறோம். சரி, நம்ம ஷூஸ் போட்டு கிளம்பலாம். ஃபாஸ்ட்டாக கிளம்புனாங்க. 12:30 நமக்கு ட்ரெயின். இப்போவே வந்து 10 o'clock ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு டீ எஸ்டேட் வேறு போய் பார்க்கணும். நம்ம ஷூ போட்டு கிளம்பிட்டே இருக்கலாங்க. ஓகேங்க, நம்மளுடைய அடுத்த ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. அம்புலுவாவா டவருங்க. இது வந்து நுவரெலியா போகிற வழியில் தான் இருக்குது. நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் போகிற வழியில் தான் இருக்குது. நல்ல வியூ இருக்குமா அந்த டவர் மேலே ஏறி பார்த்தா. போய் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கணுமாங்க. என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கிட்டு இங்கேருந்து ஆட்டோவில் கூப்பிட்டு போவாங்க போல், டூக்கில். இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது. ஆக்சுவலி லாங் வீக்கெண்ட் வந்து முடிஞ்சு போச்சுங்க ஸ்ரீலங்காவில். ஸோ இப்போ நம்ம போகிற இடம்லாம் வந்து கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் சிகிரியாலையும் கண்டியில் நம்ம ஃபர்ஸ்ட் 2 நாள் வந்து சரியான கூட்டங்க. எங்கே போனாலும் ஓகேங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. 1000 ரூபாங்க ஸ்ரீலங்கன் ருபீஸில். லோக்கல்ஸுக்கு வந்து 90 ரூபா தான். ஸோ 10 மடங்கு அதிகம் ஃபாரினர்ஸுக்கு. பட் எனிவே எங்கள் ஆட்டோவில் ஏறியாச்சு. ஆட்டோவுக்கு வந்து தனியாக பே பண்ணுங்க. ஆட்டோக்கு 50 ரூபான்னு பார்த்தேன் நான், ஸ்ரீலங்கன் ருபீஸு. எவ்வளோ வாங்குறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஏறுறப்ப எதுவும் வாங்கலை. ஆனால் இங்கேருந்து வியூவே வந்து சூப்பராக இருக்குங்க. ஆல்ரெடி இது நல்ல ஒரு எலிவேஷனில் இருக்குங்க. வெதரும் வந்து இங்கே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குது. நம்ம இனிமேல் போகிறது எல்லாமே வந்து மலை மேலே தான். நுவரெலியா எல்லாமே வந்து மலை மேலே இருக்கிற டவுன்ஸ் தாங்க. முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம ஊர் ஊட்டின்னு வச்சுக்கோங்களேன். இந்த நுவரெலியாலாம் பழங்காலத்தில் பிரிட்டிஷ் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய சம்மர் டைம் ரெசார்ட்டாக இருந்தது. எப்படி இந்தியாவில் இருந்த பிரிட்டிஷர்ஸ் ஊட்டி கொடைக்கானலில் வந்து சம்மர் டைம் ரெசார்ட்டாக யூஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கே இருந்த வெள்ளக்காரங்க நுவரெலியா எல்லாம் வந்து சம்மர் டைம் ரெசார்ட்ஸாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிலில் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக. 50 ரூபாலாம் இல்லைங்க ஆட்டோ. ஆக்சுவலி அப் அண்ட் டவுன் வந்து 1500 ஸ்ரீலங்கன் ருபீஸுங்க. கொஞ்சம் விலை அதிகம் தாங்க. இங்கே எல்லாமே வந்து டூரிஸ்ட்டை வந்து நோக்கி சார்ஜஸ்லாம் இருக்குது. எல்லாமே லோக்கல்ஸ்க்குலாம் வந்து வேற ரேட்டு நினைக்கிறேங்க. டூரிஸ்ட்டுக்கு வந்து வேற ரேட்டு. கம்ப்ளீட்டாக 10 மடங்கு வந்து அதிகமாக இருக்குது டூரிஸ்ட்டுக்கெலாம். ஓகேங்க, மேலே வந்து ரீச் ஆகிட்டோம். இது மேலே நீங்கள் நடந்து வரதுனால வரலாங்க, பிரச்சனை இல்லை. பட் ஆனால் கொஞ்சம் தூரம் தான். நாங்கள் ஆட்டோவில் வரத்துக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த எலிவேஷன் ஸ்லோப்பு மேலே ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆட்டோ எடுக்கிறது வந்து நல்லது தான். ஆனால் 1500 ரூபாங்க அப் அண்ட் டவுன். அதை மனசில் வச்சுக்குவாங்க. ப்ளஸ் வந்து இந்த டவர் என்ட்ரி வந்து 1000 ரூபா ஸ்ரீலங்கன் ருபீஸ். லோக்கல்ஸ்க்கு வந்து 90 ரூபா தான் முன்னாடியே சொன்ன மாதிரி. சரி, இது என்னதான் ஹைப்பு அப்படின்னு போய் பார்ப்போமே. இதாங்க இந்த டவர். இங்க பாரு, சமாயிட்டுங்கண்ணா. சரி, மேலே ஏறுவோம். படிக்கட்டில் தான் ஏறி போகணும், லிஃப்ட்லாம் கிடையாது. லைட்டாக வானம் மூடிட்டு வருது. செம வியூ சுற்றி 360 டிகிரி செம வியூ. செம வியூங்க இங்கேருந்து. பா, இது கீழே என்ன ஊருன்னு தெரியல பாருங்க. ஐயோ, தெரியுதுங்களா கீழே ஊர்லாம்? அங்கே ஒரு ஆறு ஓடுது, தெரியுதுங்களா உங்களுக்கு? அதுதான் வந்து ஸ்ரீலங்காலே வந்து பெரிய ஆறாங்க. அந்த ஆறு பேர் சொன்னார், மறந்துட்டேன் நான். ஸ்ரீலங்காலே வந்து லாங்கஸ்ட் ரிவர் அது. ஒரு 150 படிக்கட்டு மேலே ஏற வேண்டியது இருக்குங்க. ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, இன்னும் இருக்கு போல இருக்கு. ஆக்சுவலி மேலே இருக்கும், ஒரு 200 படிக்கட்டு இருக்கும் போல இருக்கு. ஆனால் ஏறும், பரவாயில்ல. ஆல்மோஸ்ட்
அதான் ஒரு 150 படிக்கட்டு கிட்டே இருக்கும், 150 to 200 படிக்கட்டு. பாப்போமா வியூ, 360 டிகிரி வியூங்க இங்கேருந்து. ஓவா, அமேசிங் வியூ இது. எவ்வளோ அழகான நாடுங்க ஸ்ரீலங்கா. ஒரு குட்டி நாடு தான், ஆனால் எவ்வளோ இடம் இருக்குங்க பார்க்கறதுக்கு. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வாரம் பத்தாதுங்க, ஒரு 20 நாளாவது உங்களுக்கு தேவைப்படும் மினிமம். செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ட்ரிப் 2024 வருவோம். நார்தர்ன் ப்ராவின்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் வந்து. செம வியூ, அமேசிங் வியூங்க. இந்த மவுண்டன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கு இது மேலே இருந்து. இது ஆக்சுவலாக டாப் கிடையாதுங்க, வெளியில் வந்து பார்த்தா தான் தெரியுது. இதுக்கு மேலே இன்னும் போகலாம். இங்கே பாருங்க, நான் கூட சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். இங்கே பாருங்க, இன்னும் அவ்வளோ தூரம் போகலாங்க. சரி, அவங்க ஏறி போவோம், மேலே போவோம். இன்னும் பெரிய டவருங்க இது, ஆனால் வியூஸ் ஒர்த் இட் கண்டிப்பாக. உள்ளே வர்றது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இட்ஸ் ஓகே. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஆன் த வே தான் நுவரேலியா. நீங்கள் கண்டியிலேருந்து நுவரேலியா எல்லாம் போறீங்கன்னா ஆன் த வேல இங்கே நிறுத்திட்டு போகலாங்க. பக்கத்துலேயே வந்து டீ எஸ்டேட்லாம் கூட இருக்கான், பார்த்துட்டு போகலாம். சரி, நம்ம மேலே ஏறி போவாங்களா? இது மேலேருந்து இன்னும் வியூ பயங்கரமாக இருக்குங்க. சின்ன டவர் ஒன்று இருக்குது கீழே, தெரியுதுங்களா? ஒரு சின்ன டவர், அது பக்கத்தில் இது வந்து பெரிய டவர். ஒர்த்துட்டுங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் மேலே ஏறி வந்தது கம்ப்ளீட்லி ஒர்த்து. இந்த வியூ வந்து வேற லெவல் வியூ, பங்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டியிலேருந்து நுவரேலியா எல்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு குட்டி ஸ்டாப் போட்டுடலாங்க. ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே இதை முடிச்சிடலாம். ஆன் த வே தான், பெரிய டீட்டூரில் அதுவும் கிடையாது. சரிங்க, இதை பார்த்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு டீ எஸ்டேட் இருக்குங்க. டீ எஸ்டேட் பார்த்து முடிச்சுட்டு நுவரேலியா ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டே இருக்கோங்க. அங்கேருந்து ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:30 ட்ரெயின் வந்து பிடிக்க முடியாது. ஸோ 2:30 ஒரு ட்ரெயின் இருக்கான், 3:40 ஒரு ட்ரெயின் இருக்கான். ஸோ 3:40 ட்ரெயின் தான் மோஸ்ட்லி பிடிப்போம்னு நினைக்கிறேன். லஞ்ச் சாப்பிட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். 2:30 முடிஞ்சால் பிடிப்போம். ஏன்னா இப்போ டைம் வந்து 11:45 ஆகுது. இங்கேருந்து வந்து ஒரு 2 hours 2.5 hours ஆகும் அப்படின்றாங்க. முடிஞ்சால் 2:30 பிடிக்கலாம், ஏன்னா நடுவில் வந்து டீ எஸ்டேட் வேறு இருக்குது. இல்லைனா வந்து 3:40 பிடிச்சிடும். சரிங்களா? சரி, வாங்க போகலாம்.